நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாசி தீரவே காசு நல்குவீர் பதிகத்துடைய 6லிருந்து 11வது பாடலுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே 1லிருந்து 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ட் 1 வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஆறாவது பாடல். பிணிக்கொள் சடையினீர் மணிக்கொள் மிடறுநீர் அணிக்கொள் மிளையீர் பணிக்கொண்டருளுமே. இதற்கான விளக்கம். பிணைந்து கட்டப்பட்ட சடைமுடியை உடைய பெருமானே, மாணிக்க மணிகள் பதிச்ச மாதிரி கருமையான கழுத்தினை உடைய பெருமானே, இந்த அழகான வீழிமிளைய உன்னுடைய இருப்பிடமாய் கொண்ட பெருமானே, அடியேன் உன்னை புகழ்ந்து பாடுறத உனக்கு செய்யற தொண்டா நினைச்சுக்கிட்டு குறையில்லாத காசை கொடுத்து அருள் புரிவீர்களாகன்னு இந்த 6வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். இதுல சம்பந்தர் நாவுக்கரசர் பல கோவில்களுக்கு போய் உழவார பணி செய்யறதுனால அவருக்கு வாசி இல்லாத காசு கிடைச்சதா நினைக்கிறாரு. அவரு சிவபெருமான் மேல பாடின பாடல்களை தான் செஞ்ச தொண்டா நினைச்சு ஏத்துக்கணும்னு கோரிக்கை விடுக்கிறாரு. 7வது பாடல். மங்கை பங்கினீர் தொங்கமிழையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. இதற்கான விளக்கம். உமையண்ணைய தன்னுடைய உடல்ல ஒரு பாகத்துல ஏத்துக்கிட்ட பெருமானே, கங்கை நதி தங்கிக்கிட்டு இருக்க சடைமுடியை உடையவரே, புகழ் உயர்ந்த இந்த திருவேழிமேளையில எழுந்தருள் இருக்கிற பெருமானே, 2 பேருக்கு வெவ்வேறு தன்மையில காசு கிடைச்சதுனால எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்கி 2 பேருக்கும் ஒரே தன்மையான காசை கொடுத்து அருள் புரிவீர்களாகன்னு இந்த 7வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். இதுல சங்கைன்ற வார்த்தை சந்தேகத்தை குறிக்குது. இதுல சம்பந்தருக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னா, அடியார்களுக்கு அருள் புரியறதுல பொதுவா இறைவன் எந்த ஒரு வேறுபாடும் காட்ட மாட்டாரு. ஆனா 2 பேருக்கு வெவ்வேறு தன்மையுடைய காசை கொடுத்ததுனால நீ வேறுபாடு காட்டுறியோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்குன்னு சொல்றாரு. அதே போல இந்த பாடல்ல பார்வதி தேவியையும் கங்கா தேவியையும் 2 பேரையும் வேறுபாடு காட்டாம உன் பக்கத்திலே வச்சு அருள் புரியுற மாதிரி அப்பர் பிரானுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான காசை வழங்கி அருள் புரிவீர்களாகன்னு சொல்லியிருப்பாரு. பாடல் 8. அரக்கன் நெறி தர இரக்கம் ஏதினீர் பறக்கும் இழையீர் கரக்கை தவிர்மினே. இதற்கான விளக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெரும்பாலும் சம்பந்தர் தன்னுடைய 8வது பாடல்ல இலங்கை வேந்தன் ராவணனை பத்தி சொல்லியிருப்பாருன்னு. இந்த 8வது பாடல்ல தப்பு செஞ்சதுனால கைலாய மலைக்கு கீழே அமுக்குண்டு நெருக்குண்ட அரக்கன் ராவணன் வருந்தி அழுதப்ப அவன் மேல நீங்க இரக்கம் கொண்டீங்க. பரந்த இந்த திருவேழிமேளையில எழுந்தருள் இருக்கிற பெருமானே, கரை படிந்த காசை கொடுத்ததுனால உங்களுடைய கொடைத்தன்மை சற்று மறைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கொடைத்தன்மைய கொஞ்சமும் மறைக்காம குறையில்லாத காசை கொடுத்த அருள் புரிவீர்களாகன்னு இந்த 8வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். அன்னைக்கு அரக்கன் ராவணன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்பட்டப்போ அவனுக்கு அருள் புரிஞ்ச நீங்க குறையுடைய காசை பெற்று வருந்துற அடியேனுடைய துயரத்தை போக்க வேண்டியதும் உங்களுடைய கடமைதான்னு சுட்டி காட்டுற வகையில இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் 9. அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே. இதற்கான விளக்கம். பிரம்மதேவரும் திருமாலும் தேடி போனப்ப அவங்க காண முடியாத அளவு நின்னு அவங்க 2 பேருக்கும் தான் தான் தலைவன்னு உணர்த்திய பெருமானே, எல்லாரும் எளிதா வழிபடும் வண்ணம் திருவேழிமேளையில வீற்றிருப்பவனே, அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுல முழு பயனும் அடியனுக்கு கிடைக்கிற வண்ணம் குறையற்ற காசை கொடுத்த அருள் புரிவீர்களாகன்னு இந்த 9வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். காலம் தாழ்த்தி உணவளிக்கிறதுனால முழு பயனும் கிடைக்கல. அந்த முழு பயன் கிடைக்க குறையில்லாத காசை கொடுத்த அருள் புரிவீர்களாகன்னு சொல்றாரு. பாடல் 10. பரிக்கோள் தலையினார் அறிவதறிகிலார் வெறிக்கோள் மேளையீர் பிரிவதறியதே. இதற்கான விளக்கம். ஒவ்வொரு தலைமுடியா பறிக்கப்பட்ட தலையினை உடைய சமணர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மெய்ப்பொருளான உன்னை தெரிஞ்சுக்காம இருக்காங்க. இந்த நறுமணம் கமல்ற திருவேழிமேளையில உறையும் பெருமானே, உன்னுடைய அருள் இல்லாம வாழ்றது எனக்கு கடினமான விஷயம்னு சொல்லி இந்த 10வது பாடலை முடிக்கிறாரு சம்பந்தர். பாடல் 11.
காழி மாநகர் வாழி சம்பந்தன் வேழி மேலை மேல் தாழும் மொழிகளே. இதற்கான விளக்கம், சீர்காழி மாநகரத்துல வாழ்ற ஞான சம்பந்தன். இதுல காழின்ற வார்த்தை தான் சீர்காழிய குறிக்கும். சீர்காழிக்கு மொத்தம் 12 பெயர்கள் இருக்கு. இத பத்தி நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேழிமேலை தளத்துல வாழ்ற பெருமான் மேல ரொம்ப பணிவோட சொன்ன மொழிகளை கொண்ட பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தை முறையா பாராயணம் செய்யறவங்க மேலானவர்கள்னு சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறாரு ஞான சம்பந்தர். இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் பதிகத்தை நான் ஷார்ட்ஸ் வீடியோவாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா நீங்க அதுலயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.